Hello students, 8th standard supplementary women on platform number 8 section 2. Hello Arun, he called. The train's coming in late as usual. Did you know we have a new headmaster this year? Hello Arun கூப்பிட்றான். சதீஷ், இந்த ட்ரெயின் வந்து எப்போவுமே அஸ்யூஷுவலாக லேட்டாக தான் வரும். டிட் யூ நோ, நமக்கு வந்து உனக்கு தெரியுமா, நமக்கு வந்து புதிய வந்து ஹெட்மாஸ்டர் இந்த வருஷம் வரப்போகிறாருன்னு. வி ஷூக் ஹேண்ட்ஸ் அண்ட் தென் ஹீ டர்ன்ட் டு ஹிஸ் மதர் அண்ட் ஷெய்ட், திஸ் இஸ் அருண் மதர். ஹீ இஸ் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் அண்ட் த பெஸ்ட் பவுலர் இன் த கிளாஸ். அவங்க கை கொடுத்துட்டு அப்புறம் என்ன சொல்கிறாங்க, அவங்க அம்மாட்ட பார்த்து திஸ் இஸ் அருண்னு சொல்கிறான். திஸ் இஸ் அருண் மதர், ஹீ இஸ் ஒன் ஆஃப் த ஃப்ரெண்டு. அவன் வந்து இவனோட ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட், அப்புறம் இவன் தான் வந்து பவுலர் இந்த கிளாஸ்ன்னு சொல்கிறான். ஐ எம் கிளாட் டு நோ தட் said his mother, a large imposing woman who wore spectacles. She looked at the women who led by hand and said, and I suppose you are Arun's mother. அவங்க கை கொடுத்துட்டு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி போட்டிருக்கவங்க, ஷீ லுக்டு தட் உமன், அவங்க யார் அப்படின்னா, அவங்க நினைக்கிறேன் நீங்கள் தான் வந்து அருணோட மதர் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஐ ஓப்பன்ட் மை மவுத் டு மேக் சம் எக்ஸ்பிளனேஷன். வாய் தந்து பேசுங்களையும், பட் பிஃபோர் ஐ குட் சே எனிதிங் த விமென் ரிப்ளைட். நான் பேசுங்களையும் அவங்க சொல்லிட்டாங்க, எஸ் ஐ ஆம் அருண் மதர் அப்படின்னு அந்த லேடி சொல்லிட்டாங்க. ஐ வாஸ் அனேபிள் டு ஸ்பீக் எ வேர்ட். என்னால் பேச முடியல. ஐ லுக் குவிக்லி அப் அட் த உமன். வேமா நான் வந்து உமன் அவங்கள வந்து பார்க்குறேன் சடனாக. பட் ஷீ டிட் நாட் அப்பியர் டு பி அட் ஆல் அம்ப்ரேஸ்ட் அண்ட் வாஸ் ஸ்மைலிங் அட் சதீஷ் மதர். அவங்க வந்து யதார்த்தமாக சதீஷ் மதர்கிட்ட பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. சதீஷ் மதர் said, it's such a nuisance having to wait for the train right in the middle of the night, but one can't let the child wait here alone. Anything can happen to a boy at a big station like this. There are so many suspicious characters hanging about. These days one has to be very careful of strangers. சதீஷ் மதர் சொல்கிறாங்க, இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்படி நைட் நேரத்தில் இந்த சின்ன பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு அவங்க இங்கே ட்ரெயினுக்கு வந்து தனியாக வெயிட் பண்ணுறது. அவங்களுக்கு என்ன வேணாலும் நடக்கும். அந்த ஸ்டேஷன் ரொம்ப வந்து பெருசு, யார் வேணாலும் வருவாங்க போவாங்க, தேவையில்லாதவங்களாம் வந்துட்டு என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இந்த காலத்துல எல்லாம் வந்து ஸ்ட்ரேஞ்சர்ஸ்க்கு வந்து நம்ம தெரியாதவங்கக்கிட்ட வந்து கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சதீஷ் அம்மா சொல்கிறாங்க. அருண் கேன் ட்ராவல் அலோன் தோ, said the women beside me, and somehow I felt grateful to her for saying that. I had already forgiven her lying, and besides I had taken an instinctive dislike to Sadi's mother. அருண் கேன் ட்ராவல் அலோன் தோன்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அந்த விமென் பிசைட்ஸ் பி, அவங்கள பற்றி அவங்க அருணை பற்றி சொன்னனால அவன் வந்து அவங்கள கிரேட்ஃபுல்லாக நினைக்கிறான். அவங்க 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 வந்து பொய் சொன்னாங்கள்ல, அதை வந்து இவன் வந்து மன்னிச்சிட்டான். அண்ட் பி வெரி கேர்ஃபுல் அருண், நீ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ட்டு அந்த சதீஷ் மதர் லுக்கிங் ஸ்ட்ரீம்லி அட் மீ த்ரூ ஹர் ஸ்பெக்டக்கிள்ஸ். Be very careful when your mother is not with you and never talk to strangers. நீ ரொம்ப கவனமாக இருக்கணும். அம்மா கூட இல்லாதப்ப வந்து அந்த கண்ணாடியை போட்டுட்டு அவங்க சொல்கிறாங்க, நீ ரொம்ப கவனமாக இருக்கணும், எப்போவுமே ஸ்ட்ரேஞ்சர்ஸ்க்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்ட்டு. I looked from Sadi's mother to the women who had given me a tea and sweets and then back to Sadi's mother. I looked from Sadi's mother to the women who had given me. அவங்க சதீஷ் மதர்கிட்ட வந்து பார்க்குறாங்க, அவங்களையும் அவங்க பார்க்குறான். அவனுக்கு யார் டீயும் சமோசாவும் கொடுத்தாங்களோ
அவங்கள வந்துட்டு அவன் வந்து பார்க்குறான். ஐ லைக் ஸ்ட்ரேஞ்சர்ஸ்ன்னு சொல்கிறான். அருண் வந்து சொல்கிறான் ஐ லைக் ஸ்ட்ரேஞ்சர்ஸ். Sadi's mother definitely stranged a little. Obviously, she was not used to being contradicted by small boys. There you are, you she. If you don't watch over them all the time, they walk straight into trouble. Always listen to what your mother tells you, she said, wagging the little finger at me, and never talk to strangers. Sadi's mother வந்து பேரண்ட்ஸ் சொல்கிறத எப்போவும் வந்து கேட்கணும், அவங்க சொல்கிறபடி நடந்துட்டா உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே வந்துட்டு வந்து பேரண்ட்ஸ் சொல்கிறத ரொம்ப கவனமாக கேட்கணும், ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட எப்போவுமே பழகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஐ கிளாட் resentfully at her and moved closer to the women who had befriended me. Satish was standing behind his mother, grinning at me and delighting in my class with his mother. Apparently he was on my side. அவங்க அம்மா என்ன, அவங்க வந்து ரொம்ப கோபமாக பார்க்குற மாதிரி அவரை வெறுப்பு நிறைஞ்ச பார்வையில் பார்க்குறாங்க. இவன் அருண் போய் வந்து அவங்கக்கிட்ட நின்றுட்டுருக்கான். அப்புறம் சதீஷை போய் அவங்க மதர்கிட்ட பின்னாடி நின்றுட்டுருக்கான். ஆனால் வந்து இவன் பக்கம் இருக்கிறான். The station bell glanced and the people who had till now been squatting resignedly on the platform began hustling about. ஸ்டேஷனில் வந்து பெல் வந்து ரிங் ஆகுது. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்முக்கு வந்து வந்துடுறாங்க. ஹியர் இட் கம் ஷவுட்டட் சதீஷ் அண்ட் த இன்ஜின் விசில் ஸ்ரிக்டு அண்ட் த ஃப்ரண்ட் லைட்ஸ் பிளேடு ஓவர் த ரெயில்ஸ். சதீஷ் வந்து கத்துறான், வந்துருச்சு, இங்கே வந்துருச்சுன்னு. அந்த இன்ஜின் உடனே வந்துட்டு அந்த லைட்டு, அந்த ஃப்ரண்ட் லைட் எரியிற ரெயிலில் போய் அவன் ஏறுறான். The train moved slowly into the station. The train வந்து ஸ்லோவாக வந்து ஸ்டேஷனுக்குள்ளே வருது. The engine is hissing and sending out the waves of the steam. அந்த சத்தத்தோட, ஆவி நிறைஞ்ச சத்தத்தோட அது வந்துட்டு இருக்கு. As it came to a stop, Satish jumped on the footboard. சதீஷ் என்ன பண்ணுறா, ஃபுட்போர்டில் ஜம்ப் பண்ணி and lightened the compartment and shouted, "Come on, Arun, this is on empty." And I picked up my suitcase and made a dash for the open door. ட்ரெயின் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவன் ஜம்ப் பண்ணி ஸ்டேஷனுக்கு இன்ஜின் வந்தோடனே அவன் உள்ளே ஏறி போய் வந்து ஃபுட்போர்டு ஏறி அந்த கம்பார்ட்மெண்ட்டில் போய் உட்காந்து அருண்கிட்ட வந்து சொல்கிறான், நான் ஒரு இடம் பிடிச்சிட்டேன், வா நம்ம போய் அங்கே உட்காந்துக்கலாம், நம்ம டோர் ஓரத்தில் பிளேஸ் போட்டிருக்கேன்னு. We placed ourselves at the open windows and the two women stood outside on the platform talking to us. Satish's mother did most of the talking. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க விண்டோஸ் கிட்ட போய் உட்காந்துடுறாங்க. வெளியில் என்ன அவுட் சைடில் 2 விமென் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதில் சதீஷ் மதர் தான் வந்து நல்லா பேசிகிட்டு இருக்காங்க. நோ, டோன்ட் ஜம்ப் ஆன் அண்ட் ஆஃப் மூவிங் த ட்ரெயின். ட்ரெயின் மூவ் ஆகும்போது என்ன பண்ணுது, நீங்கள் ஜம்ப் பண்ணக்கூடாது. ஷியூ டிட் ஜஸ்ட் நவ், இது மாதிரி எப்போவுமே செய்யக்கூடாது. she said, and don't stick your head out of the windows and don't eat any rubbish on the way. தலையெல்லாம் வெளியில் விடக்கூடாது, ஜன்னலில் கண்டதை எடுத்து சாப்பிடக்கூடாது. ஷி அலோடு மீ டு ஷேர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஹர் அட்வைஸ். என்னோட அட்வைஸை வந்து நீங்கள் ஷேர் பண்ணணும், கேட்டுக்கோங்க. ஷி ப்ராபப்ளி டிட் திங்க் மை மதர்ஸ் வெரி கேப்பபிள் பர்சன். ஷி ஹேண்டட் சதீஷ் எ பேக் ஆஃப் ஃப்ரூட்ஸ், cricket bat and a big box of chocolates and told him to share the food with me. Then she stood back from the window to watch how my mother behaved. அவங்க என்ன பண்ணுறாங்க, வந்துட்டு அவனுக்கு நிறைய வந்துட்டு அட்வைஸ் எல்லாம் பண்ணிவிட்டு நான் வந்து நிறைய ஃப்ரூட்ஸு, கிரிக்கெட் பேட்டு, சாக்லேட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு
இதை நீங்கள் ஷேர் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு வந்துட்டு அவங்க மதர் வந்து இறங்கி போயிடுறாங்க. இவன் வந்து அவங்க மதர் எப்படி பிஹேவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான். ஐ வாஸ் ஸ்மார்ட்டிங் அண்டர் த பேட்ரோனைசிங் டோன் ஆஃப் சதீஷ் மதர் ஹூ ஆப்வியஸ்லி தாட் மைன் எ வெரி புவர் ஃபேமிலி. அவங்க மைண்டில் என்ன நினச்சிருப்பாங்க, என்னை வந்து ஒரு புவர் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கேன்னு நினச்சிருப்பாங்க. அண்ட் ஐ டிட் நாட் இன்டர்டட் கிவிங் த அதர் விமன் அவே. அதுக்காக வந்து நான் அடுத்த உமனை வந்துட்டு குறைச்சி அதாவது விட்டு கொடுக்க மாட்டேன். ஐ லெட் ஹர் டேக் மை ஹேண்ட் இன் ஹர்ஸ். அவங்க பட் ஐ குட் திங்க் ஆஃப் நத்திங் டு சே. I was conscious of Sadi's mother starting at us with a hard, beady eyes, and I found my hating with her a firm, unreasoningly hate. ஏன்னா தெரியல, சதீஷ் மதர் மேலே எனக்கு சம்மந்தம் இல்லாமல் கோபமாக இருக்குது. The god walked up the platform, blowing his whistle for the train to leave. The god என்ன பண்ணுறாரு, இந்த பிளாட்ஃபார்மில் நடந்து விசில் ஊதுறாரு. And I looked starting into the eyes of the woman who held my hand, and she smiled in a gentle, understanding way. I leaned out for the window, then I put my... அவங்க என்னை வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க கையை வந்து என் கை மேலே இருக்குது. அப்படியே அவங்க சிரிச்சிட்டு என்னை பற்றி அவங்க புரிதலோடு இருக்கிறாங்க. நான் விண்டோ ஓரத்தில் இருந்து பார்த்துட்ருக்கேன். இந்த லிப்ஸ் டு ஹர் சீக் அண்ட் கிஸ்டு ஹர். அவங்க கன்னத்தில் போய் என் லிப்ஸை வச்சு அவங்கள கிஸ் பண்ணேன். த கேரேஜ் ஜால்டட் ஃபார்வர்ட் அண்ட் ஷி ட்ராவ் ஹர் ஹேண்ட் அவே. அந்த கேரேஜ் நகண்டவுடனே வந்துட்டு அவங்க கையை எடுத்துட்டாங்க. குட் பை மதர் சேட் சதீஷ். சதீஷ் சொல்கிறான் குட் பை மதர்னு. as the train began to move slowly out of the station, சதீஷ் and his mother waved to each other. அவங்க வந்து பார்த்துட்டே இருக்காங்க. ட்ரெயின் வந்து ஸ்டேஷனை விட்டு மூவ் ஆகி போயிட்டுருக்கு. குட் பை ஐ சே டு தி அதர் விமென். குட் பை மதர். அதர் விமெனுக்கு வந்து நான் குட் பைன்னு சொல்லிட்டு குட் பை மதர்னு சொன்னேன். I didn't wave or shout, but sat still in front of the window, gazing at the women on the platform. Sadi's mother was taking her to her, but she didn't appear to the listening. Sadi's mother was talking to her, but she didn't appear to the listening. She was looking at me. As the train took me away, she stood there on the busy platform, a pale, sweet woman in white, and I watched her until she was lost in the milling crowd. I didn't wave or shout. நான் வந்துட்டு இன்னும் சத்தமே போடாமல் உட்காந்து வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கேன். அவங்கக்கிட்ட என்ன பேசணும்னு நான் வந்து யோசிக்கவே இல்லை. ஆனால் சதீஷ் மதர் வந்து அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. ட்ரெயின் மூவ் ஆகி பிளாட்ஃபார்மை விட்டு போயிட்டுருக்குது. ஆனால் வந்து அவங்க என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த இடத்த விட்டு ட்ரெயின் மறையிற வரைக்கும் வந்து அவங்க வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த விமன் இந்த ஒயிட் சாரியில் இருந்துட்டு என்னை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அந்த க்ரௌடெல்லாம் விட்டு தாண்டுற வரைக்கும் அவங்க பார்த்தபடியே நின்றுட்டுருக்காங்க. தென் அபவுட் தி ஆத்தர். ரஸ்கின் பாண்ட் இஸ் எ ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர். ரஸ்கின் பாண்ட் யாருன்னா ஒரு ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர். He was the novelist and poet, the favorite writer of Indian children. Indian childrenக்கு அவர் நிறைய ஸ்டோரி எழுதுவார். his first novel என்னன்னா ரூம் ஆன் தி ரூஃப். ரூம் ஆன் த ரூஃப் தான் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் நாவல். was published when he was still in his teens. டீன் இயர்ஸ்லேருந்தே அவர் எழுதிட்டு இருக்காரு. திஸ் நாவல் won த ஜான் ரைம்ஸ் மெமோரியல் அவார்டு. அவரோட நாவலுக்கு வந்து ஜான் ரைம்ஸ் மெமோரியல் அவார்டு வந்து 1957 கிடச்சிருக்கு. ஹி ஆல்சோ ரைட் அபவுட் த சில்ட்ரன் அண்ட் த சிம்பிள் ஹில் ஃபோல்க் ஆஃப் உத்தரகாண்ட். உத்தரகாண்டில் இருக்க மலைவாழ் மக்களை பற்றியும் அவர் எழுதியிருக்காரு. The simplicity and fluency of language and an insight into the human nature are the hallmarks of his style. அவரோட இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி இதெல்லாம் அவரோட சிம்பிளிசிட்டி இதுக்கெல்லாம் வந்துட்டு அவர் வந்து ஒரு ஸ்டைலாக வந்து நல்லா எழுதுவார். His major writing include an
ஐலண்ட் ஆஃப் ட்ரீஸ். இவரோட மேஜர் ரைட்டிங்ஸ் என்னெல்லாம்னா ஐலண்ட் ஆஃப் ட்ரீஸ், எ பாண்ட் வித் த மவுண்டன்ஸ் அண்ட் த இந்தியா ஐ லவ். He has also been honored with the Sahitya Academy Award for his contribution to Indian literature. இவர் இந்தியன் லிட்ரேச்சருக்காக சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கியிருக்கிறாரு. The lesson over. Students, meet in the next class.